Hi, this is K. Narayanan. Aadhaar number 622068704831. முதல்ல நம்ம பழம்பெரும் நடிகர் மற்றும் இயக்குனர் அவர்கள் கே பாக்யராஜ் அவர்கள் நேற்று காலமானார். அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். அவரது குடும்பத்தாருக்கும் எனது அஞ்சலிகளை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போது பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையில் ஒரு வீடியோவை கொடுக்கலான் இருக்கிறேன். அதாவது மரணத்தை பற்றி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்றது சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு மரணம் பார்த்திங்கன்னா மேன்மேட் அப்படின்றது தான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் சொல்கிறது. மேன்மேட் அப்படின்னு சொல்ல போனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட மரணங்கள். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் போய் சேர்ந்துடுறாங்க. நிறைய பார்த்திங்கன்னா இப்போது சார் போன மாதிரி கார்டியக் அரெஸ்ட்டில் போய் சேர்த்துடுறாங்க. இப்படி பலதரப்பட்ட மரணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைய சூழலில் 2026 பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை எவ்வளவோ முன்னேறி இருக்குது. பழைய காலத்தில் இவர் பார்த்திங்கன்னா அந்த ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த ஆங்கில மருத்துவத்தின் தொடக்கம். அப்போ அவங்க பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கத்தியை தீயில காட்டி அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி அப்படியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை. இன்றைக்கி கோடிக்கணக்கில் பணத்தையும் போட்டு நிறைய முன்னேற்றம் அடைந்த கருவிகளை வைத்துக்கொண்டு நிறைய விஷயங்கள் மருத்துவத்துறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மருத்துவத்துறையை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த படிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் என்கின்ற ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு சரௌண்டிங்ஸில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு மருத்துவத்துறையை பற்றி ஒரு 2 விழுக்காடும் கூட போய் சேரவில்லை என்பது தான் உண்மை. அதாவது அடிப்படை வசதிகள், அடிப்படை அறிவு, இந்த மருத்துவத்துறையின் அறிவு இது போய் சேரணும்ல. அப்போ மரணங்கள் நிறைய நிறுத்தப்படலாம் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. இப்போ இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றோம், அதுபோக கொலஸ்ட்ரால் அதுன்றோம், அப்புறம் கிட்னி ஃபெயிலியருன்றோம், அதுபோக அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படின்றோம், பிரெயின் டெத்துன்றோம், அப்புறம் கண்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை சொல்கிறோம், மூக்கு காது இஎன்டி அப்படின்றோம். இப்படி பலதரப்பட்ட அடிப்படை விஷயங்களே நிறைய மக்களுக்கு தெரிவதில்லை. ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன், அதாவது பொதுவாக ஒரு டாக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் மக்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நேராக ஒரு டாக்டர்கிட்ட போயிட வேண்டியது. அவர் என்ன மருந்து கொடுக்குறாரோ அதை சாப்பிட வேண்டியது. அதில் வர்ற சைடு எஃபெக்ட்ஸையோ இல்லை அதை பற்றியெல்லாம் ஆய்வு பண்ண எந்த ஒரு மனுஷனாலையும் முடிய மாட்டேங்குது அப்படின்றது தான் உண்மை. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த மரணங்கள் பார்த்திங்கன்னா 2 மரணங்கள் ஏற்பட்டிருக்கு அடுத்தடுத்து. அதாவது திரு பாரதி ராஜா அவர்கள், அதுபோக திரு பாக்யராஜ் அவர்கள். இப்போ இந்த 2 மரணங்களும் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு 84 வயது என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன், இவருக்கு 73 என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த 84 வயசு வரைக்கும் அவர் படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார், இல்லாட்டா படத்தை எடுத்துகிட்டு இருந்தார். இவரும் அதே மாதிரி 73 வயசு. ஸோ இதில் எங்கே இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியாமல் போச்சா, இல்லை வயசாகி விட்டது அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வந்துடலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த முடிவுக்கு நம்ம வர முடியாது. ஏன்னு கேட்டால் 108 வயசு 110 வயசு இந்த மாதிரி பலதரப்பட்ட வயசுகளில் இப்பொழுதும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆளுகள் இருக்காங்க நிறைய பேர். ஸோ இப்போ இந்த மரணம் என்கின்ற அந்த வாசகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தால் குழந்தை பருவத்திலிருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் 25 வயசு வரைக்கும் நாம் பெற்றோர்களின் கவனத்தில் இருக்கிறோம், ஆசிரியர்களின் கவனத்தில் இருக்கிறோம். இப்படி பலதரப்பட்ட எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதில் நிறைய இருக்குது. அப்போது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி வளர்த்துறாங்க. அதுபோக பலதரப்பட்ட நம்பிக்கைகளின் பேரில் ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சு வளர்த்துறாங்க. ஸோ இதில் நாம் பெற்ற அறிவு அப்படின்னு சொல்ல போனால் ஆல்ரெடி உலகத்தில் மருத்துவத்துறையின் அறிவுகள் இன்றைக்கி இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ இதில் நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன் இந்த வீடியோவில் அப்படின்னா, அடிப்படை விஷயங்களை நீங்களாக ஒவ்வொரு வீடியோவை பார்த்தே கண்டுபிடிங்க, இல்லாட்டினா ஒவ்வொரு வீடியோவை பார்த்தே அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
நிறைய வெஜிடபிள்ஸு, விட்டமின்ஸு இந்த பற்றி எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இன்றைக்கி யூடியூப்பில் வந்தாச்சு. ஸோ இதில் வித்தியாசம் என்ன பார்க்கணும் நீங்கள் அப்படின்னா, ஃப்ராட் வீடியோக்களை பார்த்துறாதீங்க. அதே மாதிரி மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதாவது உங்கள் விளம்பர துறையை வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அதுபோக உங்களை திசை திருப்பதற்கு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோக்களில் தான் வருது. அதாவது நல்ல விஷயங்கள் இருக்கிற வீடியோக்களை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, அதில் கெட்ட விஷயங்கள் இருக்கிற வீடியோக்களை பேக்ரவுண்டில் ஓட விட்டு, அந்த பேக்ரவுண்டில் அட்வர்டைஸ்மெண்ட்டு விட விட்டு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் கேப் பிட்வீன் தி ஜெனரேஷன்ஸு. அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுனோ, அதை எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுறதுனோ உள்ள விவரம் அவங்களுக்கு தெரிவதில்லை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது இப்போது விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வீடியோ விடுறாங்க அப்படின்னா, இதில் 99% ஃபால்ஸ், அதாவது ஃபேக். அதாவது எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் ஜஸ்ட்டு வியூவர்ஷிப், அதாவது யூடியூப் பணம் கொடுக்குது அப்படின்றதுக்காகவே ஒரு வீடியோ விடுற ஒரு கூட்டம் வந்து நிறைய இருக்குது. அதுவும் போக மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு சொன்ன பாருங்கள், உங்களை திசை திருப்பி உங்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வீடியோ விடுவாங்க. ஸோ அதில் வந்து நேற்று பார்த்த ஒரு வீடியோ சொல்கிறேன். ஒருத்தர் வந்து சிட் ஃபண்ட்ஸை நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. 10 கோடி மோசடி பண்ணிவிட்டு அவர் ஒரு வீடியோ ஆடியோ இதை விட்டுருக்காரு போல் இருக்கு. அதாவது நான் வந்து ரொம்ப இதை போயிட்டேன், எனக்கு திருப்பி கொடுக்க முடியல, நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ இந்த 10 crores மோசடி பண்ணுற வரைக்கும் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்போ இந்த 10 crores வந்து எத்தனை பேர் பணம் போட்டிருக்காங்க என்னன்றது தெரியாது. ஆனால் இதில் ஏற்படுற மரணங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் யாரோ ஒருத்தர் தற்கொலை பண்ணால் அந்த மரணம் வந்து இட் இஸ் மேன்மேடு, இட் இஸ் கிரியேட்டட் பை ஹியூமன்ஸு. அதாவது அந்த சிட் ஃபண்ட்ஸை நடத்திட்டு இருக்கிறவர் மெயின் பொறுப்பாக போகுது. அதுபோக அந்த சிட் ஃபண்ட்ஸு அரசாங்க அங்கீகாரம் பெற்றது, அது பாதுகாப்பானது, இதெல்லாம் பார்க்காம கொண்டு போய் பணத்தை அதில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த நபர் யாராக இருந்தாலும் சரி. இப்போ இதில் தற்கொலை நடந்திருக்குன்னு சொல்ல வரல, பல தற்கொலைகள் அப்படி நடந்திருக்கு. இப்போ இந்த நீட் எக்ஸாமு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதோ ஒரு தற்கொலை நடந்திருக்குது. தற்கொலையோ இல்லை ஹார்ட்டு இதாகி ஃபெயிலியர் ஆகியோ என்னமோ நடந்து கடைசியில் பார்த்திங்கன்னா உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேன்மேடாக நேச்சுரலாக? ஸோ ஒன்லி ஆன்சர் இஸ் மேன்மேட். அதாவது நம்மளை வந்து ஒரு சாவுக்கு கொண்டு போகிறோம். வி ஆர் ப்ரிப்பேரிங் அவர் செல்ஸ் ஃபார் த நேச்சுரல் டெத். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மர்டர்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மர்டர்ஸ் நடக்கிறது இப்படி தான். அதாவது மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மர்டர்ஸ் ஈஸியாக நடக்கிற அளவுக்கு ஃப்ராடு நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, பல சின்ன ஹாஸ்பிட்டல்ஸு, அதாவது பேரே இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸில் கூட இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, நடந்து கொண்டிருக்குது. கிட்னி திருட்டு பார்த்திங்கன்னா, இந்த கிட்னி திருட்டில் இப்போ வந்து அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? அதாவது அந்த கிட்னி ஒரு கிட்னியை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இனி ஒரு கிட்னியில் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் திருட்டு, கிட்னி திருட்டு. ஸோ அந்த ஒரு கிட்னியை திருடி இருக்காங்க அப்படின்னா அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் ஒரு கிட்னியில். அப்போது அந்த செகண்ட் கிட்னி ஸ்பாயில் ஆச்சுன்னு சொன்னால் அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரணத்தில் அவருக்கு என்ன பங்கு இருக்குது? ஒன்றுமே இல்லை. நேச்சுரல், அதாவது டிவைனிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, கடவுள் நம்மளை கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கடவுளுக்கு என்ன பங்கு இருக்குது இதில்? இல்லை, கடவுளுக்கு பங்கு இல்லை. ஸோ அதை கிட்னியை திருடின ஹாஸ்பிட்டலு, கிட்னியை திருடின அந்த புரோக்கர்ஸுக்கு, இந்த குரூப்பு தானே அந்த மரணத்திற்கு காரணமாக அமைகிறது. ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா இப்படி ஒவ்வொரு ஆய்வும் பண்ணிங்கன்னா நான் முதல்ல வீடியோவில் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 90-95 விழுக்காடு பார்த்திங்கன்னா மரணங்கள் தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றன என்பது தெரியுது. ஸோ அதில் வந்து இப்போ நான் சொல்ல வர்றது அதுதான். அதாவது ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஹெல்த்தை வந்து இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற கேள்வியில் நான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி அந்த பார்த்திங்கன்னா அந்த அலோபதி மருந்துகள் இதை பற்றியெல்லாம் ஒரு விவரங்களை நம்ம சேகரிச்சுக்கணும். சரி, நிறைய பார்த்திங்கன்னா ஃபேக் ட்ரக்ஸ் இருக்குது. அப்புறம் அது போக இந்த உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய ட்ரக்ஸ் இருக்குது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரக்ஸ் இருக்குது. அப்போ இப்படி பலதரப்பட்ட ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரக்ஸுகள்லேயும் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்ஸு, ஒரிஜினல்ஸ் வருது. இதில் வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்களாமா. அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸு வர்றாங்களா போகிறாங்களான்றதெல்லாம் வெளியில் தெரியறதும் இல்லை. பொதுமக்களுக்கு தெரியுதான்னு பார்த்திங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ சிட்டிசன்ஸ் அப்படின்ற முறையில்
இந்த அடிப்படை மருத்துவ அறிவு உங்களுக்கு சேர வேண்டும் என்பது அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மக்களுக்கு அடிப்படை அறிவு முதல்ல கொடுங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்னு இருக்குன்றதே நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஒன்று. அதே மாதிரி ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஊழல் இந்த 75 வருஷம் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை விஷயங்களே அங்கே இல்லை. அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு பத்தாது இல்லை, அங்கே அடிப்படை டாக்டர்ஸ் இருக்கணும், இல்லாட்டினா அடிப்படை நர்சஸ் இருக்கணும். அந்த ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் பார்க்குறீங்கன்னா மருந்து ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இருக்கணும். நிறைய பார்த்திங்கன்னா நான் இங்கேயே உடையம்பாளையத்திலே நான் பார்த்துருக்குறேன். ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு ஆப்ரேஷனை வந்து பெரிய ஆஸ்பத்திரியிலலாம் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் பண்ண பிற்பாடு கொஞ்ச நாள் முடித்து வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு தடவை பெரிய ஆஸ்பத்திரி வர சொல்லியிருக்காங்க. அப்போது 15 நாளைக்கு ஒரு தடவை மருந்து வாங்குறதுக்கு பெரிய ஆஸ்பத்திரி போகணுமாமா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. ஆனால் இவங்க வீட்டுக்கு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ இதில் என்ன நடக்குது, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மெடிக்கல் அந்த மெடிசன் ஸ்டாக்கை வந்து பார்த்து இப்போ இந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு தேவையான மருந்து அந்த பெரிய ஆஸ்பத்திரியிலிருந்து இங்கே ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை, அவங்க ஏரியாவில் இந்த பேஷண்ட் இருக்காங்கன்றது அவங்களோட அறிவுக்கு நம்ம பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போகல, இல்லை இந்த பேஷண்ட்டுக்கே தெரியாது இந்த மாதிரி ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேயே போய் நம்ம கேட்டால் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அது தெரியாது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களே பார்த்திங்கன்னா நம்ம கவுன்சிலர்ஸோ இல்லை அடிப்படை எம்எல்ஏஸு இல்லாட்டினா வார்டு மெம்பர்ஸு அப்புறம் பலதரப்பட்ட சமூக சேவகர்கள் இவங்கெல்லாம் சொல்லணும். அது வந்து நிறைய அன்எஜுகேட்டட் பீப்புளுக்கு தெரியறதில்ல. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த இப்போ நான் சொன்ன இந்த ஹார்ட் பேஷண்ட்டே வைங்களேன், இவங்க வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை போகிறாங்க, அந்த க்யூ நிற்கிறாங்க. அங்கேயும் க்யூ தான், அங்கேயும் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. க்யூ நிற்காமல் உனக்கு மருந்து கிடைக்குமா, இல்லை க்யூ நிற்காமல் உனக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்பாங்க இவங்க. அரசாங்க பணத்தில் கொள்ளையடிச்சிட்டு 13 லட்சம் கோடிக்கு கடனை வருத்திட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இது வந்து முடியுது. ஆனால் ஒரு அடிப்படை வசதிகளோ அடிப்படை ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஸோ எம்பிபிஎஸ் படித்தா மட்டும்தான் டாக்டர் ஆகணும் அப்படின்றது கிடையாது அப்படின்றது நமக்கு ப்ராக்டிக்கலாகவே தெரியுது. நிறைய பேர் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டும் எம்பிபிஎஸ் போர்டை போட்டு உட்காந்து டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஏமாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்கிறப்போ அங்கே மரணம் என்பது உருவாக்கப்பட்ட ஒன்று தான் அப்படின்றது 95 விழுக்காடு தெரிய வருது நமக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் எய்ட் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றின அடிப்படை அறிவுகள் சேகரிச்சுக்கணும். அப்போது ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு நான் சொல்கிறது, இப்போ பாக்யராஜ் சாரை எடுத்திங்கன்னா காலையில் வாக்கிங் போயிட்டு வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் நெஞ்சு வலிக்குதுன்னு என்னமோ சொல்லியிருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே போயிட்டாரா என்னன்னு தெரியல, மரணம் ஏற்பட்டுள்ளது. ஸோ வித்தின் 1 hour 2 hours அங்கே வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிகிறோம். அப்போது இந்த ஃபஸ்ட் எய்ட் அப்படின்றது இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஹார்ட் பெயின் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்ன மருந்து கையில் வச்சுக்கணும், அப்போ அந்த மருந்து கையில் வச்சுருந்தா அதுக்கு அந்த மருந்து சாப்பிட்றதுக்குள்ள சூழ்நிலைகளை எப்போதுமே அலர்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு காமன் மேனுக்கும் தெரியணும், ஒரு விஐபிக்கும் தெரியணும். நான் விஐபி, நம்மக்கிட்ட 500 கோடி சொத்து இருக்குது, 1000 கோடி சொத்து இருக்குது, 10,000 கோடி சொத்து இருக்குதுன்னு சொன்னால் கடைசியில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த ஹார்ட்டை பிடிச்சிட்டு கீழே விழுகிறது தான் முடியுது அவங்களால. ஸோ அவங்கள வந்து அந்த 500 கோடியோ 1000 கோடியோ காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஆன் திஸ் பிளானட் நம்ம எல்லாருமே நல்ல வாழ்க்கையை வாழணும், ஒரு 75 வயசு இல்லை 100 வயசு இல்லை 150 வயசு வரைக்கும் வாழணுன்ற ஒரு எண்ணம் முதல்ல வரணும். அந்த எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. நீ எப்படியும் ஒரு நாள் போக போகிற, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறவங்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க, வீண் முயற்சி சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகளெல்லாம் வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். அதாவது ஃபஸ்ட் எய்டு படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நினப்பு வரணும் ஃபஸ்ட்டு. அதாவது முதலுதவி அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்றது தெரியணும். அப்போது ரத்தம் இல்லை எலும்பு இல்லை கண் பார்வை இல்லை காது செகுடு இல்லாமல் ஆகிறது, பல்லு வலி, இதெல்லாம் தெரியும். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி, அதாவது 206 எலும்பு இருக்குது நம்ம உடம்புல, அது போக நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது. அப்போ ஸோ இந்த மெடிக்கல் டேர்ம்ஸு, அதாவது குறைந்த அளவாவது நீங்கள் வந்து வெளியிலேயே படிங்கன்ற, நீங்கள் 1.5 கோடி கொடுத்து கேபிட்டேஷன் ஃபீஸ் கொடுத்தெல்லாம் சேர்ந்து படிச்சிருக்கிறாங்க எம்பிபிஎஸ். அப்போது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வர்றாரு, அவர் கால் வலி அப்படின்றாரு அப்படின்னு சொன்னால் அது இப்படி பண்ணால் போதும் சார், நீங்கள் போங்க கிளம்புங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல மாட்டாங்க.
ஸோ அது கால் வழியாக அது என்ன ஸ்கேனடு ஒரு 6000 ரூபா 7000 ரூபா ஸ்கேனுக்கு செலவு பண்ணிவிட்டு சரி அப்போ எலும்பு என்ன எங்கேயாவது அடிப்பட்டதா இப்படி இப்போ பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பில்லை கொடுப்பாங்க. அந்த பில்லு பார்த்தீங்கன்னா 15,000 20,000 வரும். ஸோ இதெல்லாம் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸு இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணுற விஷயங்கள். ஸோ இந்த அடிப்படை அறிவு இருந்தால் அந்த சின்ன ஹாஸ்பிட்டலே போயோ இல்லை ஒரு 1000 ரூபா செலவுலையோ இல்லை ஒரு 300 ரூபா செலவுலையோ அந்த வலியை தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளம். ஸோ இது வந்து சின்ன ஒரு வலிக்காக நான் சொல்கிறது. அதே மாதிரி தான் பெரிய விஷயங்களும், அந்த பெயின் இந்த பெயின் ஹார்ட்டு பெயின் அந்த பைபாஸ் இந்த மாதிரி பலதரப்பட்ட கன்ஃபியூசிங் வார்த்தைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படை அறிவுகளை வளர்த்துக்கங்க. ஸோ என்னுடைய இந்த வீடியோவுக்கு என்னுடைய தொழில் ஒரு காரணம். நான் வந்து ஒரு பயோகெமிஸ்ட்ரி கிராஜுவேட்டு. ஸோ பயோகெமிஸ்ட்ரி கிராஜுவேட் போக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கிற குளோபல் லெவல் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட நம்ம கனெக்ஷனில் இருக்க முடியும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கேருந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து ஆலோசனை கட்டணங்கள் ரீசனபிளாக நான் வாங்குகிறேன். அப்போ இந்த ஆலோசனை கட்டணங்களை பற்றி தெரியணுன்னாவோ இந்த விவரங்கள் ஜாஸ்தி படிக்கணும் எனக்கு சார், நான் யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பலை, யாருக்குமே சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. மருத்துவத்துறையை பற்றி எனக்கு அதிகமாக தெரியணும், பயோகெமிஸ்ட்ரின்னா என்னென்னு தெரியணும் எனக்கு, அதுவும் போக எம்பிபிஎஸ்னால் என்னென்னு தெரியணும், எம்டின்னு சொன்னால் என்னென்னு தெரியணும், இப்படி எம்எஸ்ன்னு சொன்னால் என்னென்னு தெரியணும், அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க மருத்துவத்துறையில் அப்படின்னு சொல்கிறாங்க, இது என்னென்னு தெரியணும், அதே மாதிரி எம்பிபிஎஸ் படிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியணும். இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் உங்கள் மனசில் எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலாக எழுற கேள்விகளை எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆலோசனை கட்டணங்கள் கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையை கொஞ்சம் அந்த மருத்துவத்துறை அப்படின்றத கொஞ்சம் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மருத்துவத்துறை நாலேஜை டெவலப் பண்ணுறப்போ உங்கள் ஹெல்த்து நல்லாயிருக்கும் அப்படின்றது அதனுடைய சாரம். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்ற அந்த ஒரே ஒரு 3 வார்த்தைகள், அதாவது உங்களுக்கு ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் உங்கள் சொத்து 1000 கோடி இருந்தாலும் சரி 10,000 கோடி இருந்தாலும் சரி நல்லது நடக்கும், இல்லாட்டினா அதை அனுபவிக்க முடியும். அது இல்லாமல் சொத்து 10 லட்சம் கோடிக்கு சேர்த்து வச்சுருக்கிறாங்க, உயிரை காப்பாற்ற முடியலன்னா அப்புறம் நீங்கள் அந்த 10 லட்சம் கோடியை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ வரும் தலைமுறைகளுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படிங்க. அப்போ வரும் தலைமுறைகளுக்கு 1 லட்சம் கோடி போதும், இல்லாட்டினா 50,000 கோடி போதும். எதுக்கு 10 லட்சம் கோடி சேர்த்துறீங்க? என்ன திடீர்னு பால் விலை 50 ரூபாயிலிருந்து 500 ரூபா ஆகிடுமா? அப்படி ஆனதில்லை. அப்படி ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த அரசாங்கம் இல்லைங்க, ஒவ்வொரு இடத்துல மணி வேல்யூ போகிற மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்தியாவிலையும் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம திடீர்னு ஒரு நாள் நைட் 12 மணிக்கு சொன்னாங்க 500 ரூபா நோட்டு செல்லாது 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தீங்களா? அப்போது எக்கானமி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி தான். அப்போ எக்கானமிக்கும் உங்கள் ஹெல்த்துக்கும் ஒரு 90 விழுக்காடு சம்மந்தம் இல்லை, ஒரு 10 விழுக்காடு வேணால் சம்மந்தம் இருக்குது. ஒரு டாக்டரை பார்க்க போகணுன்னா உங்கள் கையில் 300 ரூபா இல்லைன்னா போக முடியாது. சரியா? அப்போ வந்து அந்த அறிவை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் 90 விழுக்காடு வராது. ஏன் நான் அந்த 10 விழுக்காடு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லா அறிவும் ஒரே இடத்துல கொண்டு வர முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இன்றைக்கி இணையதளத்தில் அது முடியும். இணையதளத்தில் வந்து நீங்கள் எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுறது அப்படின்றத படிக்கிறதுக்கும் எங்கிட்ட ஆலோசனைகள் எடுக்கலாம். நான் கம்ப்யூட்டர் கோர்ஸு முடிச்சிருக்கிறேன், 89ல் முடித்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 39 வருஷமாக நான் இணையதளத்தில் இருக்கிறேன். ஒரு 50 லட்சம் 60 லட்சம் இணையதளங்களை ஆய்வு பண்ணி முடித்து டெய்லி ஒரு 10 வெப்சைட்டு 20 வெப்சைட்டை நம்ம ஆய்வு பண்ணி மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற வெப்சைட்டுகளை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பயன்பாடு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க இணையதளங்கள், கார்ப்பரேட் இணையதளங்கள், ஹாஸ்பிட்டல் இணையதளங்கள் இதை பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணி உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க என்னால் முடியும். ஸோ என்னை தொடர்பு கொள்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வாட்ஸ்அப், அதாவது நீங்கள் நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் 750 மாவட்டங்களையும் கவர் பண்ணுறேன். அந்த 750 மாவட்டங்கள்ன்றது வந்து 760 இருக்கலாம், 800 இருக்கலாம். ஏன்னா அரசாங்கம் வந்து இன்றைக்கி அந்த நம்பர்களை எப்படி வேணாலும் மாற்றுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாப்புலேஷன் 140 கோடி அப்படின்னு திடீர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. சென்சஸே எடுக்கலை. அப்போ திடீர்னு 130 கோடி இருக்கிறத திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் 140 கோடி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொண்டு போகிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பிளாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது கருப்பு ராஜாங்கம் அப்படின்ற பாஷையில் சொல்லலாம். ஸோ அந்த கருப்பு ராஜாங்கத்தில் நீங்கள் 140 கோடின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. ஏன் நம்புறீங்க? அப்போ அரசாங்கத்தில் ஒரு சென்சஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த சென்சஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 130 கோடி அப்படின்னு 2011 சொல்லியிருக்கு. அப்படின்னா 2021 சென்சஸ் எடுத்து ஆகணும், எடுத்துருக்கணும். ஸோ 2021 சென்சஸ் எடுக்கலை அப்படின்னா என்ன காரணம்னு நம்ம தான் கேட்கணும். ஏன்னா சென்சஸ்லேருந்து ஆரம்பிக்குது நம்மளோட ஹெல்த்து.
இப்போ சென்சஸில் வந்து உங்கள் பேரே இல்லை, அப்படி ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னா, அப்போ மரணம் தானாக வரும். அப்போ கருப்பு ராஜாங்கத்தில் ஏற்படுற மரணத்தை பற்றி தான் நான் இப்போ சொல்கிறது. அதாவது இப்போ ஒரு விமானத்தில் போகிறீங்க, அந்த விமானம் இப்போ அகமதாபாடு கிராஷ் போன வருஷம் நடந்தது இல்லையா, அந்த விமான விபத்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஸோ அதில் வந்து 170 பேர் 150 பேர் நம்ம இறந்துட்டாங்க அப்படின்னா, இது வந்து மேன்மேடு தான். இட்ஸ் பியூர்லி மேன்மேடு. அந்த விசாரணைகளில் என்னமோ சொன்னாங்க, அதுக்குள்ளார ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட் இருந்ததாக கூட வெளிவந்தது. ஸோ அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட் எப்படி சார் ஒரு பெரிய ஒரு போயிங்கோ இல்லை ஏர் இண்டியாவோ இல்லை பெரிய பெரிய கம்பெனிகளோட விமானத்தில் போகுது? அத்தனை செக்யூரிட்டி வச்சுட்டு எப்படி அவங்க அந்த பொருளை அந்த உள்ளே வச்சாங்க? அப்போ வந்து அந்த கம்பெனியோட நாலேஜோட தான் நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுது. ஸோ இதெல்லாம் வந்து மேன்மேடு மரணங்கள். ஸோ இந்த மேன்மேட் மரணங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் முதல்ல சொன்ன ஃபஸ்ட் எய்டு, அப்புறம் அந்த மினிமம் மருத்துவ அறிவுகள் இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட யாருமே வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், எம்டி படிக்கணும், இந்த மருத்துவ இதை பற்றி படிக்கணும் யாருமே சொல்ல மாட்டாங்க. அது நான் தான் சொல்லியிருக்கேன். இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன் அப்படின்றது ஒரு பதிவு பெற்ற அரசு நிறுவனம். ஸோ அந்த பதிவு பெற்ற நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனு சட்டத்தின்படி 2006 ஆக்ட் படி தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ அப்படின்றது சொல்லியிருக்கேன் இல்லையா, முதல்ல ஏற்கனவே பல வீடியோகளில் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த கன்சல்டேஷன் நிர்வாக ஆலோசனைகள். அப்போ நிர்வாக ஆலோசனைகள்ன்றது என்னன்னு கேட்டால் டிஜிட்டல் நிர்வாக ஆலோசனைகள். ஸோ நான் சொல்ல வந்தது வந்தீங்கன்னா நேரில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடையாதுங்க. ஸோ 750 மாவட்டங்களும் சரி, 800 மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, உலகம் பூரா குளோபல் லெவலில் எந்த நாடில் இருந்தாலும் சரி, யூ கேன் காண்டாக்ட் மீ த்ரூ வாட்ஸ்அப் ஒன்லி. ஸோ வாட்ஸ்அப் மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாக காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை இமெயில் மூலியமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் காண்டாக்ட், இன்டர்நெட் காண்டாக்ட், தட்ஸ் ஆல். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில்கள் கொடுக்கப்படும். ஸோ ஆன்லைனில் இருந்தேன் அப்படின்னா இமீடியட் பதில் வரும். இல்லை ஆன்லைனில் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 an hour இல்லை 1 hour அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். அந்த பதில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்றத கேட்டிங்கன்னா 741-896-2872 இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த நம்பரு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹாய் மெசேஜை போடுங்க. அப்புறம் உங்களோட பிரச்சனையை எதாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நீட்டாக ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டாலும் சரி. அப்போ வந்து அங்கே வாட் யூ ஷுட் டூ நெக்ஸ்ட் அப்படின்றது பதில் வரும். அதாவது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றதே முடிவு பண்ணுறதுக்கு உங்களால் முடியல அப்படின்னா அந்த முடிவுகள் எங்கிட்டிருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ஃபீஸ் வாங்கப்படும். அதுவும் போக கால அவகாசம் வேண்டும். இந்த கால அவகாசம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து பதில் வந்து உடனுக்குடன் வரும், இல்லாட்டினா நாளைக்கு வரும், இல்லாட்டினா அதுக்கு முந்தின நாளே 2 மணி நேரத்தில் வரும். இந்த பதில்கள் பூராமே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் பதில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கால அவகாசம் வேணும். அப்புறம் உங்கள் ஒத்துழைப்பு வேணும். இப்போ முந்தானேத்து ஒருத்தர் கேட்டார் விஷயம். அப்போது ஆதார் கார்டு கேட்டேன். அப்போ ஆதார் கார்டு எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஸோ இதில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். எனக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு கட்டாயம் இருக்குது. KYC அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நோ யுவர் கஸ்டமர். நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர் யாருன்றது தெரியாமல் நீங்கள் வந்து கிளையண்ட்டு எடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து ஆலோசனைகள் கொடுக்கக்கூடாது அப்படின்றது சட்டம். ஸோ இந்த சட்டத்தை நம்ம வந்து கேட்குறப்போ நிறைய பேருக்கு அது இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது கட்டாயம். ஏன்னாட்டா இன்றைய சூழ்நிலையில் வந்து யாருக்கிட்ட தொடர்பு வச்சிங்கனாலும் சரி, அவருடைய ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்தால் தான் உங்களுக்கும் பாதுகாப்பு, அவங்களுக்கும் பாதுகாப்பு. ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் வந்து பலதரப்பட்ட இல்லீகாலிட்டி நடக்கிறதுனால தான் இந்த விஷயம். ஸோ அதனால் நீங்கள் ஆலோசனைகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹாய் மெசேஜை போட்டு உங்கள் ஆதார் காப்பியை நீங்கள் வந்து டிஜிட்டல் காப்பியாக எனக்கு அனுப்பலாம். ஸோ இந்த டேட்டா டிரான்சாக்ஷன்ஸு இல்லாட்டினா டேட்டா ப்ரைவசி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஐடி பிரின்சிபிள்ஸ் பிரகாரம் தான் நம்ம போகிறது. அதனால் வந்து அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிட்டிருந்து உங்கள் டேட்டா வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதை நம்ம பண்ண போகிறதில்ல. சரியா? அப்போ அதனால் வந்து என் நம்பரை திரும்பவும் சொல்கிறேன். 741-896-2872 இதுதான் மொபைல் நம்பரு. வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள். கால் பண்ணால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம், எல்லாமே இந்த மொபைலில் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். 1. 2வது இமெயில் இருக்குது அப்படின்னா இமெயில் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இமெயிலில் வந்து IMMOS22269@gmail.com இந்த இமெயிலையும் அனுப்புங்க.
அதுபோக எஸ்எம்எஸ் அனுப்புங்க. இந்த 2யுமே பண்ண முடியலன்னு ஒரு ஆர்டினரி ஃபோன் தான் வச்சுருக்கேன் சார் அப்படின்னா எஸ்எம்எஸ் அனுப்புங்க. தமிழில் அனுப்புங்க, இங்கிலீஷில் அனுப்புங்க, மலையாளத்தில் அனுப்புங்க. இந்த 3 லாங்குவேஜ்லேயும் நம்ம வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்க முடியும். ஸோ வந்து இப்போ வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்போ 25 நிமிஷம் ஆச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒரு 4 பேர்த்துக்கு இந்த மருத்துவத்துறையை பற்றி இல்லை கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர்த்துக்கு சொல்கிறீங்கன்னா அந்த 10 பேர்த்துக்கு அனுப்புங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் வேணுமோ அதில் போடுங்க. அப்போது இந்த 3 முடிச்சு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இம்மோஸ் 22269 IMMO 22269 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோக்களை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஷேர் பண்ணி விடுங்க. Bye. This is K. Narayanan signing off. Aadhaar number 6220 6870 4831. Bye.